இந்த வீடியோ பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். அதாவது நம்ம இப்போ பார்த்துக்கிருக்க டயோடுனா என்ன, இது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த டயோடில் 2 டெர்மினல் இருக்குது. ஒன்று ஆனோட், இன்னொரு கேத்தோடு. ஒரு டெர்மினலில் பாசிட்டிவ் கரண்ட்டு, இன்னொரு டெர்மினலில் நெகட்டிவ் கரண்ட்டும் இருக்கும். இது 2 சைக்கிள்ஸாக இருக்கும். இப்போ டயோடில் பார்த்திங்கன்னா கேத்தோட் சைடில் ஒரு சின்ன செவுறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு சின்ன செவுறு மாதிரி இருக்கும். அது எதுக்காக அது கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட்டை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் கரண்ட் பாசிட்டிவ் டைப்பில் வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. டயோடை பொறுத்தளவுக்கு ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, ரெக்டிஃபைட் சர்க்யூட்ஸ் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சைக்கிள்னால் என்னென்னு சொல்லிடுறோம். இந்த சைக்கிளை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் கரண்ட்டும் நெகட்டிவ் கரண்ட்டும் இருக்கும். ஒரு செகண்டுக்கு ஒரு சைக்கிள்னும் போது பாசிட்டிவ் கரண்ட் பாதி, அப்புறம் நெகட்டிவ் கரண்ட் பாதின்னு இது பாஸ் ஆகும். இது தான் ஒரு சைக்கிள். இப்போ நம்ம டேரெக்டாக மேட்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்க போகிறோம் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். இந்த ரெக்டிஃபயரை பார்த்துக்க டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டேரெக்டாக கரண்ட் என்ன டயோடுக்கு போகும். டயோட்லேருந்து கெப்பாசிட்டர் நம்ம அந்த கரண்ட்டை ஃப்ளோவாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே டேரெக்டாக லோடுக்கு போயிடும். இந்த மேவில் இது என்ன பண்ணணும்னா, இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் நம்மளை கரண்ட்டை நெகட்டிவ் கரண்ட்டை கொஞ்சோண்டு இருக்கும், ஆனால் டிசியாக மாற்றிருக்கும் கொஞ்சோண்டு. உங்களுக்கு இந்த ஹாஃப் வேவ் பிரிட்ஜ் ரெக்டிஃபயரை இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம இந்த இடத்துல லோடுக்கு பதிலாக ஒரு லைட்டை பயன்படுத்தலாம். அந்த லைட்டு 5 வோல்ட் இல்லை 7 வோல்ட் இருந்தால் இயங்குகிற மாதிரியான ஒரு லைட். ஏசி கரண்டால் டேரெக்டாக அந்த லைட்டை எரிய வைக்க முடியாது. ஸோ நம்ம அந்த இடத்துல டேரெக்டாக என்ன பண்ணுறோம், ஒரு டயோடை ஆட் பண்ணுறோம். நெகட்டிவ் கரண்ட்டை கட் பண்ணிட்டு பியூர் டிசியாக மாற்றுறதுக்கு கெப்பாசிட்டர் பயன்படுத்தி அந்த கரண்ட்டை பியூராக ஒரே சேம் டைமில் எரிய வைக்கிறோம். இதுதான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். அடுத்து பார்க்க போகிறது ஹாஃப் கண்ட்ரோல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் வித் ரெசிஸ்டர் லோ. இதில் 2 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 டயல் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த இடத்துல கரண்ட் ஒரு ஒரு ரிவர் ஃப்ளோமெண்ட்ஸில் போகிற மாதிரி அதுவும் போயிட்டே இருக்கும். எலக்ட்ரோ மூமெண்ட் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அந்த எலக்ட்ரோ மூமெண்ட்டை கட் பண்ணணும் இல்லை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரை பயன்படுத்துவாங்க. இப்படி மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு 2 லைனு ஏபி, ஒரு கரண்ட்டில் பாசிட்டிவும் இன்னொரு கரண்ட்டில் நெகட்டிவ் லைனும் வரும். இந்த இடத்துல கீழே 2 டயோடு கொடுத்துருக்காங்க. டயோடு என்ன பண்ணோம்னா ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணும். அண்ட் டயோடை மாற்றி போட்டோம்னா அது ஒரு கரண்ட்டை பிளாக் பண்ணும். அதுக்காக கீழே இருக்காங்க. கேத்தோட் சைடு கரண்ட் பாஸ் ஆகும், ஆனோட் சைடில் கரண்ட் வந்துச்சுன்னா அது தடுத்துரும். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, கரண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கீழே வச்சுருக்காங்க. கரண்ட் அந்த வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ அதனால் பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும்போது நல்லா ஏறிட்டு அது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணனால பாசிட்டிவ் சைக்கிளில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைக்கிள் ஃபுல்லாமே கட் ஆகிருக்கு. டயோடு யூஸ் பண்ணனால ரிவர்ஸ் கரண்ட் பாஸ் ஆகலை. ஸோ நமக்கு ஒரு டிசி கரண்ட், ஒரு நார்மலான ஒரு டிசி கரண்ட்டோ இல்லது வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு வகையான ரெக்டிஃபயர்னு கூட சொல்லலாம். இப்படி டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி ரெக்டிஃபயர் பண்ண முடியுன்றதுக்கு எக்ஸாம்பிளான சர்க்யூட் இதுவும் ஒன்று. அடுத்து பார்க்க போகிறது சிங்கிள் பேஸ் ஃபுல்லி கண்ட்ரோல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கன்வெர்ட்டர் வித் RL ரெசிஸ்டிவ் லோட். இதில் 4 SCR கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டரும் ஒரு இண்டக்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து SCRக்கு வரும். இதில் வரக்கூடிய வோல்டேஜ் 230 எவ்வளோ வேணால் இருக்கலாம் கரண்ட்டை பொறுத்தளவுக்கு. இப்போதைக்கு இந்த SCR என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது தனி வீடியோ போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். SCR ஒரு ரெக்டிஃபைர் பண்ணுறக்குரிய சின்ன காம்போனன்ட்டும் கூட சொல்லலாம். இதில் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இங்கே ஏபின்னு 2 டெர்மினல் இருக்குது. இந்த டெர்மினலில் ஏல பாசிட்டிவ் கரண்ட்டை கொடுத்து SCR மூலமாக நம்ம கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறோம். ஆனால் அதே கரண்ட்டு ரிவர்ஸில் SCR 3 வழியாக போக முடிச்சா அங்கே ஒரு தடுப்பு இருக்கும், அது வழியாக போக முடியாது. ஸோ அது ஆனோடு வழியாக போக முயற்சி செய்யாது, கேத்தோடு வழியாக தான் போகும்.
அதனால அது டேரெக்டாக போய் ரெசிஸ்டிவ் லோடில் அட்டாச் ஆகிரும். அதே மாதிரி தான் பி டெர்மினலில் பாசிட்டிவ் கரண்ட்டை போட்டாலும் SCR2 வழியாக போகும், SCR4 வழியாக போகாது. ரெசிஸ்டரை பற்றி சொல்லணும்னா RLனா ரெசிஸ்டிவ் லோட், Rனா ரெசிஸ்டரை பற்றி சொல்லணும்னா ரெசிஸ்டர் ஒரு கரண்ட்டோட ஃப்ளோ மீட்டரை கரண்ட் வோல்டேஜ், இந்த இடத்துல வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அந்த வோல்டேஜை ட்ரவுன் பண்ணி கரண்ட்டை ஸ்மூத்தாக ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இண்டக்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அதோட கரண்ட்டோட ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், பவர் அதிகமாக இருக்கிறதுக்காக இண்டக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வேவ்ஃபார்ம். இதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போயிட்டுருக்கு சைக்கிளில். நம்ம டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி கரண்ட்டை கட் பண்ணோன்னே அதில் கரண்ட்டோட பாசிட்டிவ் டெர்மினல் மட்டும் போயிருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் போயிருக்காது. ஸோ நம்ம T1, T4, T2, T3 இந்த மாதிரி டிரான்சிஸ்டரை பயன்படுத்துகிறதால அது கரண்ட்டு முழுசாக கட் ஆகிரும், நெகட்டிவ் சைக்கிள்ஸ். ஸோ இது ஒரு ரெக்டிஃபை பண்ணப்பட்ட DC கரண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது சிங்கிள் பேஸ் ஆஃப் கண்ட்ரோல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் வித் ஃப்ளைவீல் டயோட். இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா அந்த இடத்துல டிரான்சிஸ்டருக்கு பதிலாக SAR அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் சைக்கிளை அலோவ் பண்ணிவிட்டு ஏர் டெர்மினலில் அதில் நெகட்டிவ் சைக்கிளை கட் பண்ணி விட்ருவோம். அதே சொன்ன மாதிரி ஃப்ளைவீல் டயோடு யூஸ் பண்ணுறதுனால அதில் நெகட்டிவ் சைக்கிளில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருவோம். அதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ரெசிஸ்டர் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ரெசிஸ்டர் கரண்ட்டை ஃப்ளோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, வோல்டேஜை பிளாக் பண்ணும். இண்டக்டர் கரண்ட்டோட வேரியேஷனை ஸ்பீடாக பவரை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய ரெக்டிஃபயரில் ஏகப்பட்ட ரெக்டிஃபைஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, இன்னொரு நிறையா கிடக்குது. இப்போதைக்கு இந்த நம்ம ஃபுல் 4 SCR வச்சு பார்த்துருப்போம், 2 டயோடு வச்சு ஒரு ஃப்ளைவீல் டயோடு வச்சும் பார்த்துருப்போம். ஆனால் இதில் 2 SCR 2 டயோடு இருக்குது. இதுவும் அந்த டிரான்சிஸ்டர் மாதிரி தான். அதில் எப்படி கரண்ட்டை ஸ்டாப் பண்ணுதோ, எப்படி கன்வெர்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்கும். ஏ சைக்கிளில் கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா டயோடு 1 நெகட்டிவ் சைக்கிள் போகாமல் பிளாக் பண்ணி நெகட்டிவ் சைக்கிளை கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவை மட்டும் அலோவ் பண்ணுது. SCR1 ட்ரிகர் ஆகி RL லோடுக்கு போகும், D1 நெகட்டிவ் சைக்கிளை டிக்ளீட் பண்ணிடும். அதே மாதிரி தான் பிஏ பொறுத்தளவுக்கும் கரண்ட்டு ப்ளஸ்ஸாக போட்டாலும் கரண்ட்டை SCRல ட்ரிகர் ஆகிட்டு D2வில் பிளாக் ஆகிரும். இந்த 1Aயை பொறுத்தளவுக்கு SCR1ம் D1ம் ட்ரிகர் ஆகும், பிஏ பொறுத்தளவுக்கு SCR2 D2வும் ட்ரிகர் ஆகும். அதில் பாசிட்டிவ் சைக்கிளில் லைட்டாக ட்ரிகர் ஆகி கட் ஆகுதோ அதே மாதிரி இதில் நெகட்டிவ் சைக்கிளை ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு ஈஸியான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மேலும் மேலும் இன்ஃபர்மேஷன்ஸை, சர்க்யூட்ஸை பற்றி ஒரு புரிதல், ஒரு அறிவியல், இந்த மாதிரி மேலும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்படுவீங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு மேலும் இன்ஃபர்மேஷன் வீடியோ வரும்.